ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அந்த மாதிரி வரீங்களா? இல்லை அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறீங்களா? இல்லை சேலத்தில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கு ஏற்றமான ஒரு இடங்க. உண்மையாலுமே சும்மா தரமான ஒரு லொக்கேஷன் அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷன் சொல்லுவேன். இந்த லொக்கேஷனில் இந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும் இல்லை, இன்னுமே பின்னாடி ஒரு சில்ட்ரன்ஸ் விளாட்ற மாதிரி பார்க்கு, சில்ட்ரன்ஸ் விளாட்ற மாதிரி போட்டிங்கு, நம்ம பெரியவங்க போகிற மாதிரி லேக்கில் போட்டிங் போகிற மாதிரி இந்த மாதிரி நிறையா இடம் வந்து இங்கே இருக்குது. மக்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்ற ஃபுல்லாக கம்ப்ளீட் திங் நாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு புது லொக்கேஷனு, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து சேலம், இல்லை அப்படின்னா சேலம் சிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு தரமான லொக்கேஷன் அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷன் நான் சொல்லுவேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ விளையாட போகலாம். இந்த ஃபால்ஸோட பேர் முத்தல் ஃபால்ஸுங்க. இந்த முத்தல் ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்குது. ஆத்தூர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னாலுமே, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சென்னை போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஆத்தூர் அப்படின்ற ஊரை தான் நீங்கள் தாண்டி போகணும். சேலத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஆத்தூருங்க. ஆத்தூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த முத்தல் ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சேலத்துலேருந்து வந்தாலும் சரி, கோயம்புத்தூர் இல்லைனா சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். ஆத்தூர் தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் வரும். அங்கே வந்து நீங்கள் லெஃப்ட் கட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஆத்தூர் என்ட்ரன்ஸ்டே உங்களுக்கு ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே போகணும். நீங்கள் உள்ள ரைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்துடும். இந்த ஃபால்ஸ் வந்து கல்வராயன் மலைங்க. சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி மலை தான் இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த மலை தான் கல்வராயன் மலை. இது சேர்வராயன் மலைத்தொடரில் இதுவும் ஒரு அங்கம். இதுதான் கல்வராயன் மலை. சேலத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஆத்தூர் ரீச் ஆகிடலாம். ஆத்தூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனுங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஏதாவது ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே ஃபர்தராக ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, அதுவும் அழகான இந்த மாதிரி சோளத்தோப்பு, பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் வயல்வெளிங்க, இந்த பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி வயல்வெளிங்க, ஆடுங்க, மாடுங்க இதெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து முத்தல் ஃபால்ஸ் அடிவாரத்தை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஒரு அழகான ஒரு சீனரியெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வில்லேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் கடைசி வில்லேஜ். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினா பாருங்கள், பின்னாடிலாம் மழை தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ எதாவது வேணும் அப்படின்னா இங்கே சின்ன கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் தண்ணி பாட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. வாங்க அப்படியே ஃபர்தராக இங்கேருந்து அப்படியே மேலே போகலாம். இந்த முத்தல் ஃபால்ஸ் கல்வராயன் மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால செக் போஸ்ட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு 20 ரூபா, வண்டிக்கு ஒரு 20 ரூபா, உங்களுக்கு நீங்கள் தனிநபருக்கு ஒரு 20 ரூபா, இல்லை நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா அதுக்கு 40 ரூபாங்க. நீங்கள் தனிநபர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 20 ரூபா அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இல்லை நான் இங்கே முத்தல் வரைக்கும் நான் பஸ்ஸில் வந்துட்டேன், கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டேன், அங்கேருந்து நான் போகணும் அப்படின்னாலுமே இங்கே பஸ்ஸஸ், ஃபாரஸ்ட் பஸ்ஸஸ் இருக்குது. ஒருத்தருக்கு 100 ரூபா. எக்ஸாக்டாக அவங்க அந்த ஃபால்ஸ் வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற அந்த பார்க்கிங் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே செக் போஸ்ட்லேருந்து இங்கே வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கொஞ்ச தூரம் நீங்கள் நடந்து போடுங்க. பாருங்கள், லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்குங்க. ஏன்னா சுற்றியும் மலை. இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை தான். கிழக்கு தொடர்ச்சி மலையில் இந்த சேவராயன் மலைத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த மலைத்தொடர்கள் தான். இங்கேருந்து அப்படியே பின்னாடி போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த ரோடு வந்து அப்படியே இருக்குது. அந்த ரோட்டில் நீங்கள் மலை கிராமங்கள்லாம் நிறையா இருக்குதுங்களாங்க. அப்படியே இதில் போனோம் அப்படின்னா அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா மேலே மலை கிராமங்கள்லாம் மக்கள்லாம் இருக்காங்களாம். பட் நம்ம ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஃபால்ஸுக்கு போகலாம். வண்டிலாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல். கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்து போனோம் அப்படின்னா வரும் போல். பாருங்கள், இங்கேயே இங்கேயே பாருங்கள் தண்ணியெலாம் கீழே இருக்குது. ஸோ அப்படி நடந்து போகணும் போல். வாங்க போய் பார்ப்போம் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபால்ஸ் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப இந்த மாதிரி படிக்கட்டு, இந்த மாதிரி ரோட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வரைக்குமே ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு நின்று குளிக்கிற மாதிரி நல்லா காங்க்ரீட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்லிப்பரியாக இருக்காது. நீங்கள் குழந்தைங்க, ஃபேமிலி, லேடிஸ் அந்த மாதிரி வந்தால் கூட ஈஸியாக நின்று குளிக்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும். இதுவும் லீவ் நாளில் வந்து நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வீக் டே அப்படின்றதுனால. இதுவே வீக்கெண்ட் வந்திருந்தோம் அப்படின்னா பயங்கர ஒரு கூட்டமாக இருக்கும்.
அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இப்போ ரீசெண்டாக அலமோதிட்டு இருக்கு. அதுவும் ரீசெண்டாக சேலத்தில் நல்ல மழை இருக்கிறதுனால இப்போ நாளுக்கு நாள் நீர்வரத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டே இருக்குது. நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம ஏதாவது குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரோம், நம்ம ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே போயிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் கவர்மெண்ட் பாத்ரூமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் செக் போஸ்ட்லேருந்து அப்படியே ஏறி வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து முத்தல் பார்க்கு தான் ஃபஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் முத்தல் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் நேராக போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க் போயிட்டு நீங்கள் ஃபால்ஸ் போகிறீங்களா இல்லை ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு பார்க் போகிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு. நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆனப்போ இந்த மாதிரி ஜிராஃபி பாருங்கள், இந்த மாதிரி காட்டெருமை இது எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு உண்டான பார்க்குங்க. குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான பார்க் இது. பாருங்கள், அப்படியே புல்வெளியாக இருக்குது. ஸோ அவங்க எதாவது ஓடி ஆடி ஜாலியாக விளையாண்டாங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது. அந்தளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அப்புறம் மான் மயிலெலாம் இருக்குது பாருங்கள். அங்கெல்லாம் வைல்டு அனிமல்ஸ் போல், இங்கெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் போல். இவங்க பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா அதை அப்படியே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். பாருங்கள், சும்மா இந்த மாதிரி ஸ்மால் ஹட்டெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது லஞ்ச் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஜாலியாக உட்காந்து நீங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் முத்தல் லேக்கு. வியூ பாருங்கள், வியூ வந்து பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வராயன் மலை பார்த்தீங்களா, சேவராயன் மலைத்தொடரில் இருக்க அந்த கல்வராயன் மலை. அந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முத்தல் லேக் இருக்கும். இந்த முத்தல் லேக்கில் நீங்கள் வந்து போட்டிங் போகணும் அப்படின்னா போட்டிங் போகலாங்க. பாருங்கள், இது வந்து மோட்ரு போட்டு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்ங்களாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா பெடல் பண்ணுற மாதிரி நீங்கள் போட் இருக்குது. பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாயா. 2 பேர் ஈஸியாக போகலாம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் போய்ட்டு வரலாமாங்க. பெடல் போட்டு வந்து 1/2 அன் ஹவருக்கு 100 ரூபாங்க. நீங்கள் ஜாலியாக அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு பெடலிங் பண்ணிட்டு ஃபுல்லாக அங்கங்கே வியூ பாயிண்ட்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நீங்கள் வரலாங்க. அந்தளவுக்கு உண்மையாலுமே ஒரு சூப்பரான இது வந்து முத்தல் லேக்கு. இது வந்து அடுத்த ஒரு லொக்கேஷன் இங்கே. ஏன்னா இந்த முத்தல் வந்து ஏதோ சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்தல் லேக் இருக்குது, முத்தல் பார்க் இருக்குது, முத்தல் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய லொக்கேஷன் இருக்குங்க. போட்டிங் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தவறாமல் இது எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போகலாம். அந்த மாதிரி ஒரு போட்டிங் தான். ஸோ மக்களே, மறக்காமல் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பசங்க எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக வீடியோ ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். பாருங்கள், பசங்க கெத்தாக எடுத்துகிட்டு இருக்கானுங்க. உள்ளே வந்து குழந்தைங்களோட ப்ளே ஏரியாலாம் இருக்குங்க. பாருங்கள், இங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது. அது என் பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டு அப்படின்னா ஊஞ்சல்லேருந்து எந்திரிக்கவே மாட்டா. ஸோ அவகிட்ட ஃபஸ்ட்டு இதை காட்டக்கூடாது. இதுவும் ஒரு ப்ளே ஏரியாங்க. பாருங்கள், இங்கே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ப்ளே ஏரியா நிறையா இருக்குது. இந்த சர்க்கிள், சீசா அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி பூங்கா அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தால் நிறையா பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கு பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கட்டும். வந்து ஒரு கேன்டீன் இருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் அந்த கேன்டீனு. கேன்டீன்லேருந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஜூஸஸ் இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, அப்புறம் பாப்கார்னு, சும்மா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கொஞ்சம் நிறையா இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்க்கில் குழந்தைங்களோட வந்துட்டு ஜாலியாக அந்த குழந்தைங்களாம் விளையாட விட்டுட்டு நாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாம் ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் வெளியில், அதை அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த இயற்கையோடு அப்படியே ஒன்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அப்படியே ஃபர்தராக நம்ம சாயந்தரம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடத்த நான் சொல்லுவேன். நான்
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த முத்தல் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, எப்படி வரணும், ஃபேமிலியோடு வந்தால் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் தீம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் முட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.